இங்க பாரு மகா, இனிமே யார் என்ன சொன்னாலும் நீ அந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு தனித்தனியா ஆள் இருக்காங்க. நீ இந்த மாதிரி வேலைகளை பார்த்தாலே போதும். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் கத்துக்கோ. சரிங்க. ஓகே. உட்காரு. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும்ங்க. உட்கார்ந்தாதான் கத்துக்க முடியும். ஓ அப்படின்னா சரிங்க சார். இதுதான் லேப்டாப், அதாவது கம்ப்யூட்டர். இதை பிசின்னு சொல்லுவாங்க, நோட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலயே நீ முதல்ல பழகிக்கோ. இதுல நான் என்ன பண்ணணும்? சரி, முதல்ல இதை ஆன் பண்ண. எங்க ஆன் பண்ற ஸ்விட்ச் எங்க இருக்கு? சரி, இங்க இருக்கு. ஓ ஓ இதுதான் வேர்ட் ஃபைல். இதை ஓபன் பண்ணிக்கோ. இதுதான் கீபோர்ட். இதுல தான் நீ டைப் பண்ணணும். எங்க ஏபிசிடி எல்லாம் டைப் பண்ணு. என்னது? ஐயோ, என்னாச்சு? பாருங்க, 1 2 3 எல்லாம் வரிசையா இருக்கு. ஆனா இந்த ஏபிசிடி எல்லாம் மாறி மாறி இருக்கு பாருங்க. இங்க பாரு லக்ஷ்மி, ஐம் சாரி. நீ மகா இல்ல? ஃபர்ஸ்ட் அதை கத்துக்கோ. சரிங்க. இதுல எல்லாமே சரியா தான் இருக்கு. இல்லங்க, நல்லா பாருங்க, ஏபிசிடி எல்லாம் கலஞ்சு கிடக்கு. மகா, நான் சொல்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. சரிங்க. இத QWERTY கீபோர்டுன்னு சொல்லுவாங்க. இத டைப் பண்றவங்க வசதிக்காக உலகம் முழுக்க ஒரே மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. சின்ன வயசுல டைப்பிங் சென்டர்லாம் போயிருப்பல்ல? இல்லங்க, நான் போனதில்ல. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்காங்க. நான் ஒரு தடவை கூட போய் பார்த்திருக்கேன். அதான், அந்த டைப்ரைட்டர்ல என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். உலகம் முழுக்க ஒரே மாதிரி தான். புரியுதா? கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, முதல்ல ஏபிசிடி டைப் பண்ணி பழகு, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இதுல ஏ எங்க இருக்கு? இவ்ளோ எழுத்துல ஏ எங்க இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? தோ இங்க இருக்கு ஏ. சாரிங்க, சாரி. இட்ஸ் ஓகே. சரி, பாரு. ஏ பி சி டி இ எஃப். இப்ப நீ அடி. ஏ பி சி டி எங்க இருக்கு? டி தோ இருக்கு. இருக்குல்ல, டைப் பண்ணு. டி.
மயிலு, கா அங்க பாருங்கக்கா, லேப்டாப்ப மகா வச்சு என்னமா வேலை செய்யறான்னு. எப்படித்தான் மகா இவ்வளவு சீக்கிரமா கத்துக்கிட்டானே தெரியலக்கா. யாரு? மகா. ஒரே நாள்ல எல்லாமே கத்துக்கிட்டா. நீ பாத்த? ஆமா. வா, அவ என்ன செய்யறான்னு பாப்போம். நான் கூட என்னமோ நினைச்சேன் மகா, இப்பெல்லாம் ஏபிசிடி கூட லேப்டாப்ல தான் எழுதி பழகணுமா? நாங்கெல்லாம் ஸ்லேட்ல தான் எழுதி பழகணும். இப்ப காலம் ரொம்ப முன்னேறி போச்சுல. போங்கண்ணா, நீங்களும் என்ன கிண்டல் பண்றீங்களா? நானே கஷ்டப்பட்டு கத்துக்கிறேன். நீங்க இப்படி சிரிச்சீங்கன்னா நான் இது இனிமே தொடவே மாட்டேன். இங்க பாரு, முதல்ல எல்லாரும் இப்படிதான் இருந்திருப்போம். ஆனா நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு பழகிட்டா உனக்கு ரொம்ப நல்லது. ஆமாமா, இந்த உலகத்துல இனிமே எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர் தான் சொல்றாங்க. இதை எப்படியாவது படிச்சிருமா மகா? சீரியஸாவே சொல்றேன் மகா, இத நீ எப்படியாவது படிச்சிட்டனா இது உன் வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். நீ பணத்துக்காக யார்கிட்டயும் கை நீட்டிட்டு இருக்க வேண்டாம். உன் வருமானத்தை நீயே பாத்துக்கலாம். ஒரு பொண்ணு யாரையும் நம்பாம சுய சம்பாத்தியத்தோட தான் கால்ல தானே நிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்பதான் அவளுக்கு ஒரு மரியாதை இருக்கும். சரிக்கா. ஆமா, ஆபீஸ் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இப்பதான் ஏபிசிடியே படிச்சிட்டு இருக்கேன். சீக்கிரமாவே எல்லாத்தையும் கத்துக்குவேன். சரி மகா, நீ வேலைய பாரு. என்னடி இத? என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னதான் கேக்குறேன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா, அது வந்து நான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? நக்கலா இருக்கா? இத பார்த்தா நீ சாமி கும்பிடுறேன்னு எனக்கு தெரியாதா? சாமி கும்பிட்டதா தனியா வீட்ல ரூம் இருக்குல்ல, அங்க வச்சு கும்பிடாம திருட்டுத்தனமா இங்க என்ன பூஜை பண்ணிட்டு இருக்க? பூச்சி பூச்சி நல்லா மாட்டிக்கிட்டோம். என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஏய், இவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே செய்வன பூஜை செஞ்சிருக்கா. அதுதான் இந்த வீட்டுக்கு கெட்டதாவே நடக்குது.